இருசக்கர வாகன ஓட்டியின் பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவிற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவு ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த கட்டாய ஹெல்மெட் உத்தரவை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனால் இருசக்கர வாகன ஓட்டிக்கு பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவிற்கு பொதுமக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஒருத்தர் போடுறதே பெரிய விஷயம். இதில் 3 ஹெல்மெட்டு 2 ஹெல்மெட்டு வாங்கணும்னா நடுத்தர குடும்பங்கள் ரொம்ப பாதிப்பாங்க. ஏன்னா ஒரு ஹெல்மெட்டோட விலை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா அதை கொண்டு போய் வச்சு அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த ரேஸ் டிரைவிங்கு 4-5 பேர் உட்காந்துட்டு போகிறது, அப்புறமேட்டு செல்ஃபோன் பேசிட்டு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். முக்கியமானது வந்து ரேஸ் டிரைவிங்கில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பப்ளிக்கோட சேஃப்டி எதிர்பார்க்குறாங்க. முதல்ல ரோடு சரியாக இருக்கணும். இப்போ நைட் டைமில் வந்து நிறைய பள்ளங்கள் இருக்கிற டைமில் வந்து மழையில் ஓட்டும் போது கண்டிப்பாக விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ரோட் சேஃப்டி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா முதல்ல ரோடு சரியாக இருக்கணும்.